ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் சொல்லி தராத சில விஷயங்களை இந்த புக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அது என்ன புக்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புக் நம்பர் 1, ரிச் டாட் புவர் டாட். ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல நம்ம படிச்ச எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மணியை பத்தி சொல்லி கொடுத்துருக்காது. பட் இந்த புக்ல அசெட்ஸ் வெர்சஸ் லியபிலிட்டிஸ் பத்தி தெளிவா நமக்கு நிறைய ஹைசைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லியபிலிட்டிஸ்னா the thing which takes money out of our pocket and assetsனா the thing which put money in our pocket. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். புக் நம்பர் 2, த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கை நீங்க படிச்சு முடிக்கும் போது வெல்த் பில்ட் பண்ண ஐக்யூ தேவையில்லை, ஜஸ்ட் அ குட் பிஹேவியர் மட்டும் போதும் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுவீங்க. புக் நம்பர் 3, அட்டாமிக் ஹேபிட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி ரிலேட்டடான புக் இல்ல, பட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க டைனி ஹேபிட்ஸ் நம்ம வெல்த் பில்ட் பண்றது கண்டிப்பா சேஞ்சஸ் கொடுக்குன்றது தான் நம்மள பிலீவ் பண்ண வைப்பாங்க. ஸ்மால் சேஞ்சஸ் பிக் இம்பாக்ட், இதுதான் இந்த புக்கோட கான்செப்ட். சோ நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க. புக் நம்பர் 4, திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பட் கோல்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மணியோட கீ பிரின்சிபல், எப்படி மணி ஒர்க் ஆகுது, அதில் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற கீ பிரின்சிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த புக்கோட மெயின் கான்செப்ட் என்னன்னா சக்சஸ்க்கு மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியன்றதை நமக்கு புரிய வைப்பாங்க. அண்ட் இந்த ரீல பார்த்துட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாம இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிங்க, கண்டிப்பா சேஞ்சஸ் கிடைக்கும். சப்போஸ் இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு கமெண்ட்ல புக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, அந்த புக்ஸ் உங்க டிஎம்க்கு நானே சென்ட் பண்றேன். இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பினான்சியல் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.